Hey guys, welcome to my channel Shine with me. In case இப்போ தான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் பத்மினி பை மகாதேவராவ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஆஃபீஸ் சீரிஸ் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இப்படி இருந்தேன்னா எப்படி ஆக போகிறேன் அப்படின்ற வீடியோ தான், ஜஸ்ட் ஏ மேக்கப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளென்சிங் எல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி டோனர் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே நான் யூஸ் பண்ணுற டோனர் வந்து ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து ஹெர்பல் டோனர் தான். செகண்ட் ப்ராசஸ் வந்து சீரம். ஸோ சீரம்க்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பில்கிரிமோட சீரம் தான், ஹைட்ரோலிக் ஆசிட் சீரம், லைக் என்னோடய ஃபேவரட் சீரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இன்னொன்று ஆல்ஃபா ரெபிட்டின், இந்த ரெண்டு சீரமும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட் இஸ் த பெஸ்ட் நான் யூஸ் பண்ணதுலே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நான் மினி சைஸில் வாங்கியிருக்கேன். இது எப்படி வாங்கினேன் அப்படின்ற வீடியோ வந்து கீழே அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இன்னும் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். லைக் தட் வில் மோட்டிவேட் மீ டு க்ரியேட் மோர் வீடியோஸ். தேர்ட் வந்து ஆலியோ அப்படின்ற பிராண்டில் வந்து ஐ க்ரீம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அண்டர் ஐ க்ரீம். இது வந்து நான் ரீசெண்டாக தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. ஸோ நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இது வந்து லாஷிலேருந்து நான் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆஸ் யூஷுவல் இது வந்து SPF 50 +++, PA +++ அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணும்போது எப்பயும் வந்து போட்டுட்டு அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஸ்கின்குள்ளே வந்து நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் நீங்கள் மற்ற க்ரீம்ஸ் எல்லாம் போடணும். நான் வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஸ்டே குர்க்கி அப்படின்ற பிராண்ட்லேருந்து கன்சீலர். ஸோ எனக்கு நான் வந்து எங்கெங்கே வேணுமோ அங்கே எல்லாமே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ப்ளஷ் எல்லாமே வந்து டாட்டாக வச்சுட்டு இது எல்லாமே பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் ப்ரஷ் எடுத்து நான் வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து நான் மேக்கப் பிளெண்டர் வச்சு நான் வந்து போடும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். இன்கேஸ் டைரெக்டாக நான் மேக்கப் பிளெண்டர் யூஸ் பண்ணேன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வரல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அதுக்கப்புறம் பாதி மேக்கப் அந்த க்ரீம் எல்லாமே அந்த பிளெண்டர்லேயே வந்து ஒட்டிக்கும். ஸோ இதுதான் மெயின் ரீசன். நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மேக்கப் பிளெண்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இது யூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எங்கே அதிகம் கம்மி இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண முடியும். லிப்ஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் லிப்பாம் போட்டுக்கிறேன். இங்கே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து வாடி பிராண்ட்லேருந்து ஸ்ட்ராபெரி லிப்பாம் தான். ஸோ மீன்வைல் என் லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் ஆகிடும் நான் லிப்ஸ்டிக் போடுற டைமில். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா மேக்கப் பிளெண்டர் எடுத்து எங்கெங்கே வந்து அந்த அதிகம் கம்மி இருக்குது, இல்லை அந்த கொஞ்சம் இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் நிறைய இருக்கும், கொஞ்சம் இடத்துல வந்து விட்டு போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று ட்ரிக் என்னென்னா, நீங்கள் ஃபேஸுக்கு எப்போயுமே மேக்கப் போடும்போது நெக்குக்கும் சேர்த்து போடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஃபேஸுக்கும் நெக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேஸுக்கு மட்டும் போட்டு நெக்கு போடாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். மேக்கப்பை ஃபவுண்டேஷனெல்லாம் முடிச்சிட்ட பின்னாடி காம்பேக்ட் பவுடர் வந்து போட்டுக்கலாம். அப்போது வந்து மேக்கப் கொஞ்சம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து ஆயில் அப்படியே செக்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அங்கங்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணும், கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும், நிறைய நேரம் வந்து அந்த ஆயில் செக்ரேட் பண்ணாமல் இருக்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனர். நான் இங்கே வந்து விங்கட் ஐலைனர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐலைனர் வந்து விங்கில் போட்டுட்ருக்கேன். அந்த ஷேப் வந்து சைட் விங்காக அப்படி அந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக கொடுக்கல, மேலே மட்டும்தான் ஐலைனர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும், பிகாஸ் நான் வீடியோ வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், டைம் பீரியட் வந்து கம்மியாக வரணும் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் வந்து ரெண்டு சைடுமே போட்டுக்கோங்க. நான் இங்கே வந்து ரெண்டு சைடுமே அதே மாதிரி தான் போட்டிருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி வந்து ஐலைனர் போடுறது. சில பேருக்கு வந்து ஐலைனர் போட வராது. ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நான் ஃப்யூச்சர் வீடியோவில் மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ செட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து நார்மலாக இருக்கிற ஒரு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு எம்டி மஸ்காரா ப்ரஷ்ஷை வந்து போட்டுக்கிறேன். அது வந்து நம்ம ஐப்ரோஸில் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நேச்சுரல் லுக் கொடுக்கும். அங்கங்கே அந்த திட்டாக இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு வந்து 2 கலர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மினி லிப்ஸ்டிக் ஜஸ்ட் ஹெர்ப்ஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து கைண்ட் ஆஃப் 16 லிப்ஸ்டிக்ஸ் வித் 16 ஷேடில் வாங்கினேன் நான். இது எல்லாமே நான் ஃப்ரீயாக வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் நான் எப்படி ஃப்ரீயாக வாங்கினேன் அப்படின்ற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும். ஸோ அவங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வாங்கிக்க சான்ஸ் இருக்குது. தென் லிப்ஸுக்கு வந்து 2 கலர் செட் பண்ணிவிட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா போட்டு முடிச்சிடுறேன், பிகாஸ் ஐலேஷ்க்கு மஸ்காரா போட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லுக் கிடைக்கும். ஸோ செட் பண்ணி
ஏர் செட் பண்ணுறது விட்டுட்டு ஸோ என்னோட மேக்கப் லுக் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.